அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து மஸ்கோத் ஹல்வா செய்கிறேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குங்க. அதுக்கு வந்து மைதா மாவு 1½ கப் நான் சேர்த்துக்கிறேன். பெரிய கப்பில் 1½ கப் நான் சேர்த்துக்கிறேங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பசஞ்சுக்கணும். ரொட்டிக்கு மாவு பசைகிற மாதிரி நம்ம பசஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் பசஞ்சுக்கணும். இப்போ பசஞ்சு இது நலையிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டுருணுங்க. தண்ணி எதுக்கு ஊற்றணுன்னா மாவு அதிலே ஊறணும். இது 1 மணி நேரம் கரெக்டாக ஊறணுங்க. இந்த தண்ணியில் மாவு மூடி வச்சிடணும். 1 மணி நேரம் நான் காமிக்கிறேன். இப்போ கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து பால் எடுக்கணுங்க. அதில் இதே மாதிரி 3 வாட்டி செஞ்சு நம்ம பால் எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் பால் எடுப்போம்னா 3 வாட்டி எடுப்போம்ல, அதே மாதிரி இதில் எடுத்துக்கணும். எடுத்து ஒரு பவுலில் வச்சு அதை வந்து வடிகட்டிக்கிட்டணும். அந்த பாலை வந்து வடிகட்டி வச்சுக்கணும். இப்போ இன்னொரு வாட்டி அதே மாதிரி பால் எடுக்கிறேன். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா அது வந்து பசஞ்சு விடுங்க. அப்போ தான் நல்லா திக்காக பால் வரும். இது 2 வாட்டி பால் எடுத்திருக்கேன். இது 3வது வாட்டிங்க. இதோட தண்ணியாக இருக்கும். இதோட முடிஞ்சிருச்சு. இது பாருங்கள், இது வந்து சக்கைங்க. இதை தூக்கி போட்டுடணும். இதை என்ன செய்யணும், இது வந்து மூடி போட்டு ஒரு 4 மணி நேரம் அப்படியே வச்சிடணுங்க. 4 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம வந்து மேலே தெளிவாக இருக்கும், தண்ணி வந்து தனியாக இருக்கும், அதை இழுத்து விட்றணும். இப்போ வந்து தேங்காய் வந்து 3 மூடி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா திக்கான தேங்காய் இருக்கணுங்க. இது வந்து பால் எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் எப்படி 4 மணி நேரத்துக்கு பிறகு பாருங்கள், கீழே வந்து பால் மைதா மாவோட பால் தனியாகவும் தண்ணி தனியாகவும் மேலே வந்துடுச்சு பாருங்கள். தண்ணியை அப்படியே எடுத்து விட்டுடணும். தண்ணி நமக்கு தேவைப்படாது. இந்த மைதா மாவோட பால் தான் நமக்கு தேவைப்படும். தண்ணியை ஊற்றிடலாம். இந்த மைதா மாவோட பால் வந்து உறைஞ்சிருக்கும். அதை வந்து ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதாங்க. இது வந்து மைதா மாவோட பால் ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. இப்போ ஜீனி பார்த்துடலாம். ஜீனி வந்து எதில் நம்ம அளந்தோமோ அதில் வந்து நான் வந்து 1½ கப்பு நான் இப்போ எடுத்துருக்குறேங்க. மாவு எதில் இருந்தோமோ அதே 1½ கப்பு நான் எடுத்துருக்கிறேன் ஜீனி. இதே 1½ கப்பு மைதா மாவு போட்டிருக்கேன். அதே 1½ கப்பு நான் ஜீனி எடுத்துருக்கேன்.
இப்போ அடிகனமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கணுங்க. இதில் வந்து பாதி ஜீனி வச்சுருக்கிறேன்ல, பாதி கப்பு ஜீனி வச்சுருக்கேன். அதை போட்டு கேரமல் பண்ணிக்கிறேன். கேரமல் பண்ணதாங்க அந்த கலர் கிடைக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கேரமல் ஆகிடுச்சு, நல்லா ஜீனி கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து மைதா மாவோட பாலை நம்ம சேர்த்துக்கிட்டலாம். சேர்த்தோடனே அந்த வந்து கேரமல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அது வந்து போக போக கொஞ்சம் மெல்ட் ஆகிரும். இப்போ வந்து தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிறேன். இது அளந்தாக்கா 4 கப்பு வருங்க தேங்காய் பால், அது சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மெல்ட் ஆகிரும், அந்த கேரமல் வந்து மெல்ட் ஆகிரும். இப்போ ஜீனி வந்து இன்னொரு கப்பு இருக்குல்ல, அதை போட்டுக்கிறேன். அரை கப்பை வந்து நம்ம கேரமல் பண்ணிக்கிட்டாச்சு. 1 கப்பு ஜீனி இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. சிம்மில் வச்சிடணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தாங்க நம்ம கிண்டணும். அடி பிடிக்கணும், கருகி போயிடும். கை விடாமல் கிண்டணுங்க. கலர் மாறிட்டு வரும் பாருங்கள். கலர் மாறி இருக்கு. நான் 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. இதுக்கு ஹல்வா எனக்கு கிடைக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. சாதா ஹல்வாக்கு வந்து நம்ம நெய் நிறைய சேர்த்து நம்ம கிண்டுவோம், ஈஸியாக இருக்கும். இது நெய் சேர்க்கறதுனால கிண்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட்டில் தான் நான் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்குவேன். திரண்டு வருது இப்போ தான். முக்கால்வாசி நம்ம வந்து கிண்டியாச்சு, இன்னும் கால்வாசி இருக்குது. நெய் சேர்க்கறதுனால அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் வந்து நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒட்டாமல் வர பாருங்கள். ஒரு ஸ்பூனால் எடுத்து அப்படியே போட்டு பார்க்கணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா சரியான கன்சிஸ்டன்சி. இப்படி தான் இருக்கணும். ஹல்வா நல்லா கிண்டியாச்சு. முந்திரி பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியை நான் உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும் முந்திரி போட்டோனையும். எனக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஹல்வா கிண்டி முடிக்க. இன்னொரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன் ஹல்வாவை. இது அப்படியே ஆற விட்டுணுங்க, 2 மணி நேரம் ஆறணும். ஆறின பிறகு கட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இன்னொரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ கட் பண்ணி பார்க்கலாம்.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மனம் வந்து தொத்தல்னு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. கிண்டுறது ஒண்ணு தான் கொஞ்சம் கஷ்டமான வேலையா இருக்குது. மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப செலவு கம்மியான பட்ஜெட்டுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.